நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் தீபாவளி பண்டிகைக்கு உண்டான ட்ரெஸ்ஸு, பட்டாசு எல்லாமே வாங்கியிருப்பீங்க. பட்டாசு வெடிக்கும்போது முழுமையான கவனத்துடன் வெடிங்க. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க, ஆடு மாடு இருக்கும். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, வயசான தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடையூறு இல்லாத மாதிரி பட்டாசு வெடிங்க. ஏற்கனவே நாம் எல்லாரும் சுற்றுச்சூழல் மாசு அடைந்த ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம அதிகமான பட்டாசை வெடித்து அந்த சுற்றுப்புற சூழலை மாசு அடையாதவாறு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச உதவியை அதுக்கு செய்யலாம் அப்படின்றத எல்லோரும் மனசில் வைங்க. சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகள் இடத்துல பட்டாசு கொடுப்பதை அறவே தவிர்த்துருங்க. எல்லாருக்கும் நல்லது. எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னா, டைம் சேவர் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். 12ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். எம்டி சார் காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பார். சவுண்டு வச்சு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. எப்பயும் போல் ஊமப்படம் பார்க்குறவங்க அல்லது வேறு ஏதாச்சும் முறையை கடைப்பிடிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம சொல்லக்கூடிய தகவலாச்சும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் யாரெல்லாம் க்ரோன் மெம்பரை அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு அவங்களுடைய அப்ளைன் டைம் சேவர் தேர்ந்தெடுக்கலாம். அது நாளைக்கு 12/11/2023 ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி நன்னாளில் 10 மணிக்கு டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நபர்கள் உடனே 10 மணிக்கெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க செல்லை. வரலன்னு சொல்லி கேட்பீங்க. 10 மணின்றது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக கூட ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிங்க. கண்டிப்பாக ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி பண்டிகையில் நம்ம யாருக்காச்சும் ஒரு உதவி செய்யணும் அல்லது ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா, நம்ம மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, எப்படி இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது, நாம் எவ்வளோ நாளாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வெளியூரில் நமது ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே வெளியில் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒன்று சேரக்கூடிய நாள் தான் நாளை. அப்போ பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நாம் சொல்லலாம், நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில், அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மைவி த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃப்ரீ என்ட்ரி போட்டு விடுங்க. நாளைக்கு அவங்க அதை பார்த்து மோட்டிவேஷன் அடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு கீழே ஒரு பிளானில் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலிமா நமக்கும் இன்கம் இருக்குது, அவங்களுக்கும் இன்கம் இருக்குது. அதனால் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நபரை சேர்த்து விட்ட ஒரு நல்ல செயல் நமக்கு நடக்கும் நாளைக்கு தீபாவளி நன்னாளில். இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு மைவி த்ரெட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. ஏன்னா கேப்சா அடிக்கணும், அடுத்தது டைம் சேவர் முடிஞ்சிடும், அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே பிஸியான ஒரு ஷெட்யூல் மாதிரி இருக்கும் மைவி த்ரெட்ஸில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் சரியான முறையில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி டைம் சேவர் தேர்வு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டார் வேணும், வருஷத்துக்கு ஒரு ஆள் 2 ஸ்டார் வேணுமா, 6 மாதத்துக்கு ஒரு ஆள் 4 ஸ்டார் வேணுமா, 3 மாதத்துக்கு ஒரு ஆள் 8 ஸ்டார் வேணுமா அப்படின்றத யோசனை பண்ணி கொடுக்கணும். இன்னும் சில நபர்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு டைம் சேவர் இருக்குது இன்னும் 2 மாதம், நான் இன்றைக்கி ஒரு ஆளை கொடுத்துருக்கேன், நான் மறுபடியும் டைம் சேவரை போய் தேர்வு செய்யணுமான்னா தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இன்னொரு ஆளுக்கு உண்டான டைம் சேவர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிக்கும். உங்களுக்கு டைம் சேவர் போன மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதம் ஒரு ஆளை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் போய் தேர்வு செய்யலாம். நான் ஆல்ரெடி போன மாதமே 4 ஸ்டார் எடுத்திருக்கேன் சார், எனக்கு ஒன்று 6 மாதம் இருக்குது, இப்போ நான் ஒரு ஆளை கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்க தேர்வு செய்ய வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா எடுக்கலாம். இப்போ தான் புதுசாக நீங்கள் டைம் சேவர் எடுக்கிறீங்க அப்படின்னா தேர்வு செய்யலாம். ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டைம் சேவர் பக்கமே கையை வைக்கக்கூடாது. அது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த டைம் சேவர் டீக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டைம் சேவர் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும்.
அது 10 to 11, 12 அந்த 3 தேதிகளில் இந்த லீவு நாளெல்லாம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் கிரௌனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு கிரௌனை வந்திருந்தாங்கன்னா நீங்கள் டைம் சேவர் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். நான் மட்டும்தான் சார் கிரௌனு, எனக்கு கீழே யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இன்னர் டபுள் அப்படின்ற ஒரு டைம் சேவர் இருக்குது, அதை கொடுக்கலாம். இன்னர் டபுளுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் சேவரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மறந்த கூட யாரும் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கீழேயும் எதிர்காலங்களில் நிறைய கிரௌன் வருவாங்க, டைம் சேவர் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த வேண்டாம் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டைம் சேவர் தேர்வு செய்யணுன்னா நீங்கள் ஆஃபீஸை போய் காண்டாக்ட் பண்ணி சில லெட்டரெல்லாம் எழுதி கொடுத்து தான் அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனால் இன்னர் டபுள் கொடுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கீழே கிரௌன் இல்லை அப்படின்றவங்க இன்னர் டபுள் கொடுங்க. டைம் சேவர் நாளைக்கு வரும், சரியாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைய வருஷ தீபாவளி யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி எல்லாருக்கும் கிடைக்கணும். மைவி த்ரெட்ஸில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை V3 தோழமைகள் யூடியூப் சேனலின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், பட்டாசு வெடிக்கிறதுல கவனமாக இருங்க. குழந்தைங்கள் இடத்துல பட்டாசு கொடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் போன வருஷத்தில் நிறைய நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. எதிர்பாராத சில விபத்துகள், அதை வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாதான சில அனுபவங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், கவனம். தீபாவளி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைந்து விடலாம். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், 2 நாளாக நிறைய நபர்கள் கால் பண்ணியிருப்பீங்க, எடுக்க முடியாத சூழல். அதே மாதிரி வீடியோ கூட நேற்று அப்லோட் பண்ணுறதுல லேட்டு. காரணம் என்னென்னா, நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன், எங்கள் ஊர் வில்லேஜுக்கு வந்திருக்கேன். அங்கே உங்களுக்கு அவ்வளோவா டவரெல்லாம் இருக்காது. வீடியோ அப்லோட் பண்ணால் டக்குன்னு அப்லோடு ஆகாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி ஃபோனும் சில நேரத்தில் என்கேஜாக இருக்கும், டவர் சரியாக கிடைக்காது. அதனால் இன்னும் 2 நாள் அப்படி தான் இருக்கும். அதனால் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கால் எடுக்காமல் மெசேஜ் பண்ண இருந்தால் தவறுதலுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.